மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று அந்த மாதவனே சொல்லி சென்றிருக்கின்றார் என்றால் இந்த மாதத்திற்குத்தான் எத்தனை சிறப்பு. இந்த அற்புதமான மாதத்தில் கோதை நாச்சியாருடைய கொஞ்ச தமிழையும் அந்த மாதவனுடைய புல்லாங்குழல் இசையையும் நாம் சிந்திக்காமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக சிந்திப்போம், திருப்பாவையின் பாசுரங்களின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளில் திருப்பாவையின் முதல் பாசுரத்தையும் பாசுரத்திற்கான விளக்கத்தையும் நாம் சிந்திக்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியாக நினைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களையே கோபிகையாக நினைத்து கொண்டு கண்ண பரமாத்மாவிடத்தில் ஆற்றுப்படுத்திய ஒரு அற்புதமான பாசுரம் தான் இந்த முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இது நல்ல அழகிய மார்கழி மாதம். வானத்தில் முழு நிலா ஒளி வீசக்கூடிய ஒரு நல்ல நாள். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். யாரெல்லாம் நீராட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அனைவரும் வாருங்கள், நீராடச் செல்லலாம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள். இதை யாரிடத்தில் சொல்கிறாள்? சிறப்பு வாய்ந்த ஆய்ப்பாடியில் வசிக்கக்கூடிய செல்வமிக்க சிறுமிகளே வாருங்கள், நாம் நீராடச் செல்லலாம் என்று சொல்கிறார். இந்த நீராடலில் நாம் யாரை வழிபாடு செய்யவிருக்கின்றோம்? கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் அவரை வழிபாடு செய்யவிருக்கின்றோம். அது என்ன கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன்? நந்தகோபன் எப்போதும் கையில் கூர்மையான வேலாயுதத்தை வைத்துக் கொண்டே இருப்பாராம். ஏனென்றால் அந்த கண்ணன் இருக்கின்றாரே, அந்த கண்ணனை எப்போது வேண்டுமானாலும் எந்த அசுரர்கள் வேண்டுமானாலும் வந்து கவர்ந்து செல்ல நேரிடலாம். ஆதலால் கையில் எப்போதும் ஒரு கூரிய வேலை வைத்துக் கொண்டிருக்கின்றார். பொதுவாகவே நந்தகோபன் பசும்புல் நோவ நடவாதவர். ஒரு பசும்புல் கூட நொந்துவிடும் என்பதற்காக பார்த்து பார்த்து நடப்பவர். அப்பேற்பட்ட நந்தகோபன் எப்போது கண்ண பரமாத்மா தன்னுடைய இல்லத்தில் வந்தாரோ அப்போதே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபனாக மாறினார். ஏனென்றால் சகடாசுரன் வடிவில் ஒரு அரக்கரும், பகாசுரன் வடிவில் ஒரு அரக்கரும், கபிதாசுரன் வடிவில் ஒரு அரக்கரும் என்று எத்தனையோ அரக்கர்கள் கண்ண பரமாத்மாவை அழிக்க வந்தார்கள். அவர்களிடத்தில் இருந்து எல்லாம் கண்ணபிரானை காக்க வேண்டும் அல்லவா? அதனால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் என்று கண்ண பரமாத்மாவினுடைய தந்தையை குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம். ஏறார்ந்த கண். இந்த நந்தகோபனாவது கையில் தான் வேலை வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த யசோதா பிராட்டியோ தன்னுடைய கண்ணிலேயே வேலை வைத்திருக்கிறாள். கூர்மையாக இருக்கக்கூடிய கண்களை கொண்டிருக்கக்கூடிய யசோதா பிராட்டியினுடைய இளமையான சிங்கம் போன்றவன். அவர் எப்படிப்பட்டவர்? கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். கார்மேனி அவருடைய மேனி கரிய நிறத்தில் இருக்கும். செங்கண் அவருடைய கண்கள் சிவந்த நிறத்தில் இருக்கும். கதிர் மதியம் போல் முகத்தான். அவருடைய முகம் எப்பேற்பட்ட முகம்! ஒரு பக்கம் சூரியனுடைய ஒளி, இன்னொரு பக்கம் சந்திரனுடைய தேஜஸ் என்று இந்த இரு பெரும் ஒளிகளும் சேர்ந்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அவ்வளவு அழகான முகத்தை பெற்றிருப்பவன் கண்ணபிரான். சரி, அப்படி வழிபாடு செய்தால் அந்த கண்ணன் நமக்கு என்ன தருவான்? நாராயணனே நமக்கே பறை தருவான். அவன் யாருக்கு பறை தரப் போகின்றான்? நிச்சயமாக நமக்கே பறை தருவான். பறை என்றால் அருள். அந்த நாராயணனுடைய அருளை நாம் அனைவரும் சேர்ந்து பெறலாம். இந்த பாரோர், இந்த உலகத்தாரெல்லாம் போற்றி பாராட்டுகின்ற வகையில் நாம் இந்த நீராடலை செய்யலாம். வாருங்கள் வாருங்கள் என்று இந்த முதல் பாசுரத்தின் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் மார்கழி நோன்பின் பொருட்டு, மார்கழி நீராடலின் பொருட்டு ஆய்ப்பாடியில் வசிக்கக்கூடிய கோபிகைகளை எல்லாம் அழைத்து செல்வதாக அமைந்திருக்கின்றது. நன்றி. நாளை திருப்பாவையின் 2ஆம் பாசுரத்தை சிந்திக்கலாம்.